ஹரஹர சங்கரா ஜெய சங்கரா. எல்லோருக்கும் குட் மார்னிங், காலை வணக்கம். நீ கரெக்டால என்ன மாமி என்ன சமையல் பண்ணுறா, என்ன மாதிரி பண்ணுறாங்கிறத எல்லாம் நான் நோட் பண்ணிக்கோங்கோ. சொல்லுங்கள் மாமி. புளிக்கூட்டு பண்ணுறேன், எல்லா காய்கறியும் போட்டு. பூசணிக்காய், அவரைக்காய், கொத்தரங்காய், கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு, கேரட் எல்லா காய்கறியும் போட்டு புளிக்கூட்டு பண்ணுறேன். பீன்ஸு, கொத்தரங்காய். ஆமாம், கொத்தரங்காய் எல்லாமே போட்டிருக்கேன். அதுக்கு வந்து மோர் குழம்பு வைக்கிறேன். கொஞ்சமாக மோர் குழம்பு காம்பினேஷன் ரொம்ப நல்லா இருக்கும். ஆமாம், அதுக்கு புளி நினச்சிருக்கேன், பார்த்துக்கோங்க. இந்த புளியே ஒரு தரம் கரைச்சி ஊற்றுவேன் புளிக்கூட்டுக்கு, அவ்வளோதான். துளியுண்டு கரைச்சி ஊற்றுவேன். இதுக்கு வந்து குக்கரில் பார்த்தேன்னா இந்த புளிக்கூட்டுக்கு போடுறதுக்கு நிலக்கடலை, கொத்துக்கடலை, சேப்பங்கிழங்கு, பருப்பு இதெல்லாம் வேக வச்சு வச்சுருக்கேன். அதெல்லாம் ஒவ்வொன்றா போடுற வச்சா காமிக்கிறேன் உங்களுக்கு. இந்த தண்ணி கொதித்தோன்னா ஃபஸ்ட்டு உருளைக்கிழங்கை போட்டுருவேன். தண்ணி கொதிக்க ஆரம்பித்தோடனே முதல்ல உருளைக்கிழங்கை உள்ளே போட்டுருவேன். ஏன்னா அது ஹார்டு இதுலேயே, அது முதல்ல அடியில் போட்டோம்னா அது வெந்துடும். அது நான் எதுவும் குக்கர்லலாம் வச்சு பண்ண மாட்டேன், ஏன்னா ரொம்ப குழஞ்சி படுறது. அதனால் வந்து இந்த மாதிரி கிண்ணத்துலேயே வச்சு பண்ணிவிடுவேன். கொஞ்சமாக பண்ணுறதுனால பெரிய குக்கர்லாம் வச்சு இது பண்ணுறது. இதுக்கப்புறம் கொத்தரங்காயை போடுறேன் நான். கொத்தரங்காய், அவரைக்காய், ஆமாம், எல்லாம் கேரட்டு, பூசணிக்காய், கத்திரிக்காய் எல்லாமே இதெல்லாம் வேகணும். இதை மஞ்சத்தூள் போட்டுருவேன். இதில் இதெல்லாம் நல்லா வேகணும். வெந்ததுக்கப்புறம் இதுக்கு உப்பு போட்டு, சாம்பார் பொடி கொஞ்சமாக போட்டு, பருப்பு போட்டு, தேங்காய் வந்து வறுத்து கொட்டுவேன். எல்லாத்தையும் காமிக்கிறேன் நான், 1 by 1 காமிக்கிறேன் புளிக்கூட்டு நான் எப்படி பண்ணுவேங்கிறது. இது திருவாதிரை கூட்டாக இருந்தால் கொத்தமல்லி, கடலைப்பருப்பு, மிளகாவத்தெல்லாம் அரைச்சி விட்டு பண்ணுவேன். பட் இது நார்மலாக ஆற்றுல பண்ணுற புளிக்கூட்டுங்கிறனால தேங்காயை வறுத்து போடுவேன். அதை காமிக்கிறேன் ஒன்றா, கடைசியில் உங்களுக்கு காமிக்கிறேன். இது புளிக்கூட்டு. அந்த பக்கம் மோர் குழம்பு வைக்க போகிறேன். ஒரு 5 நிமிஷம் கழிச்சு. எல்லா காயும் சேர்ந்துருக்கு. ஆமாம், எல்லா காயும் சேர்றதுனால உடம்புக்கு ரொம்ப நல்லது. எல்லாம் அந்த புளிக்கூட்டு எப்படி செய்கிறாங்கிறத பார்த்துட்டு செஞ்சு பாருங்க, ரொம்ப நல்லா இருக்கும். இதில் வந்து முருங்கைக்காய் சேர்த்துக்கலாம். ஆமாம், மஞ்சத்தூள் இதுக்கு கொஞ்சோண்டு போடுறேன். இப்போ இந்த ட்ரை இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கொத்துக்கடலை, நிலக்கடலை, பச்சை பட்டாணி இதெல்லாம் போட்டு கடைசியாக என்ன பண்ணுவாள், இல்லை அணைச்சி முடிச்சதும் சாம்பார் வடத்தை பொரிச்சு போட்டுருவாள். ஒரு பச்சை மிளகாயை வகுந்து போட்டிருக்கேன். இதை வந்து இப்போ மீடியமில் வச்சு, கருவேப்பிலை மீடியம் வச்சு, ஆமாம் கருவேப்பிலை தான் போடுறேன். தட்டை போட்டு மூடிடுவேன். சரி. இந்த மோர் குழம்பு தாளிக்கும் போது காமிக்கிறேன். இந்த கருவேப்பிலை போடணும். கருவேப்பிலை போடுங்க. என்ன மோர் குழம்பு? சேப்பங்கிழங்க. சேப்பங்கிழங்கு போட்டு மோர் குழம்பு. சேப்பங்கிழங்கு போட்டு மோர் குழம்பு பண்ண போகிறா. போட்டேன் கருவேப்பிலை. சரி, எல்லாம் கொதிக்கட்டும். கொதிச்சுட்டும் உங்கள்கிட்ட ஒவ்வொன்றா காமிக்கிறேன் நான். நிலக்கடலை வேக வச்சு வச்சுருந்தேன் குக்கரில், அதை போட்டிருக்கேன். இனிமேல் தான் உப்பு போட போகிறேன், கொஞ்சம் வெந்துக்கிட்டும் கூட்டு. கொத்துக்கடலை வேக வச்சு வச்சுருக்கேன், அதையும் கொஞ்சோண்டு போடுறேன். பாக்கி மத்தியானம் சுண்டலுக்காக இது கொஞ்சம் வேகணும். வெந்ததுக்கப்புறம் இது பண்ணுறேன். இதுக்கு தேவையான உப்பு போட்டு இந்த பெருங்காயம், கட்டி பெருங்காயம் போட்டுடுறேன். அதோட வேகட்டும். அப்புறமா புளி கரைச்சி ஊற்றி அப்புறமா இது போட்டுக்கலாம். அப்புறம் தான் ஊற்றணும். ஆமாம், கொஞ்சம் காய் வெந்ததுக்கப்புறம் ஊற்றினேன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும். அதுக்காக தான் காய் வெந்ததுக்கப்புறம் உப்போ புளிப்போ போட்டோம்னா, புளிப்பு இப்போ பாதி வெந்திருக்கு, முக்கால்வாசி வேகும்போது புளி கரைச்சி ஊற்றணும். பெருங்காயம் போடுறேன். எல்லாம் கொதிக்கட்டும். கட்டி பெருங்காயம் தான். ஆமாம் ஆமாம், கட்டி பெருங்காயம் தான், வாசனையான தான் இருக்கும். அதுக்காக ஒரு செகண்டு. சாம்பார் பொடி கொஞ்சமா, அவ்வளோதான்.
முக்கால் ஸ்பூன் போட்டேன், அவ்வளோதான். 1/2 ஸ்பூன் 3/4 ஸ்பூன், சரி அவ்வளோதான். இது நல்லா கொதிக்கட்டும், தட்டை போட்டு மூடி வச்சுக்குவேன். சரி வச்சுக்கோங்க. ஆமாம், மோர் குழம்பு பண்ண போகிறல. மோர் குழம்பு. மோர் குழம்புக்கு என்ன எண்ணெய் ஊற்ற போகிறேன்? தேங்காய் எண்ணெய். தேங்காய் எண்ணெய் ஊற்ற போகிறேன். உச்சமாக தேங்காய் எண்ணெய். அது என்னென்னா பச்சை மிளகா தேங்காய் வச்சு அரைச்சி தயிரோட கலந்துருக்கேன், பாருங்க. கெட்டி மோரில் கலந்துருக்கேன். தேங்காய் எண்ணெய்க்கு மேலே வேறு நல்லெண்ணெய்லாம் ஊற்றக்கூடாதா? ஊற்றலாம், பட் இதளவு டேஸ்ட்டாக இருக்காது. இதான் நீங்கள் கரைச்சி வச்சுக்க பச்சை மிளகா தேங்காய் தேங்காய் கெட்டி தயிர் பச்சை மிளகா வச்சு அரைச்சி அதில் அடிச்சு வச்சுருக்கு. காயட்டுமா? இந்த காயட்டும் கொஞ்சம். இந்த கடுகு போடுறேன், எண்ணெய் காஞ்சிடுத்து. மோர் குழம்பு பண்ணுறேன். ஆமாம், மோர் குழம்புக்கு கடுகு போடுறேன். தேங்காய் எண்ணெய் காஞ்சி. ஆமாம், இது 1 கப்பு தயிரில் நேற்று உரக்கூத்தின தயிர், பழைய தயிர், புளிச்ச தயிர் ரெண்டும் ஒரு கரண்டி எடுத்து நல்லா தேங்காய் பச்சை மிளகா வச்சு அரைச்சி அதை இதோட கலந்து வச்சுட்டுருக்கேன், தயிரோட கலந்து வச்சுட்டுருக்கேன். ஆனால் இதுக்கு ஒன்றும் நான் மாவெல்லாம் கரைச்சி ஊற்றலை, கெட்டியமாக தான் இருக்குது, அதனால் வேண்டான்னு பார்க்குறேன், வேறு ஒன்றும் இல்லை. புளிப்பு உப்பு உரப்பெல்லாம் கரெக்டாக இருக்கணும் மோர் குழம்பு. ரொம்ப புளிப்பு இருக்கக்கூடாது, ரொம்ப புளிப்பே இல்லாமலும் இருக்கக்கூடாது மோர். அதனால தான் 2 கரண்டி எடுத்துக்கிறது. இந்த கடுகு வெடிக்க வச்சு முடிஞ்சிட்டு இந்த வெந்தயம் கொஞ்சோண்டு போடுறேன் மோர் குழம்புக்கு. வெந்தயம். வெந்தயம் எதுவும் வெந்தயம். கருவேப்பிலை ஒரு கைப்பிடி அளவு எடுத்து வச்சுருக்கேன். கேஸை சின்னது வச்சுக்கோங்க, ஏன்னா படப்படன்னு வெடிக்கும் கருவேப்பிலை போட்டால். இந்த வெந்தயம் பொரிஞ்சதுக்கப்புறம் இந்த கலர் மாறிடுத்து. மாறினோடனே இந்த கருவேப்பிலை போடுங்க. கொஞ்சம் வெடிச்சதுக்கப்புறம் இந்த கலந்து வச்சுருக்கிறவங்க இதில் ஊற்றிடுவேன். இதுதான் சேப்பங்கிழங்கு வேக வச்சு வச்சுருக்கேன், அதையும் இதில் போடுறேன். எங்கள் காலத்தில் தான் இல்லாமல் மோர் குழம்பு பண்ணக்கூடாது. வெடிக்கப்பட்ட மோர் குழம்பு மட்டும் தான் இல்லாமல் பண்ணலாம், மற்றபடி மோர் குழம்பு இதுவோ தான் இல்லாமல் பண்ணக்கூடாதுப்பா எங்கள் மாமியார். ஏதோ ஒரு தான் போடணும், இல்லைன்னா ஒன்றுமே இல்லை தானுக்குன்னா ஒரு பிடிச்சபடி உளுத்தம் பருப்பை ஊற வச்சு நல்லா அரைச்சி குணுக்கு மாதிரி பொரிச்சு போட சொல்லுவாள். தக்காளி. ஆமாம், தக்காளி இது மாதிரி எதையா போட்டு மோர் குழம்பு வைக்கணும். மொட்டையாக மோர் குழம்பு வைக்கக்கூடாது அப்படின்பா எங்கள் மாமியார். மொட்டை. ஆமாம், இது கொதிக்கட்டும், கொதிச்சோம்னா உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த புளிக்கூட்டுக்கு தேவையான புளி கொஞ்சமாக, அவ்வளோதான். முடிஞ்சிடுச்சா? இல்லை அது இன்னும் புளியோடு சேர்ந்து பைண்டாகி கொதிக்கணும். இதுக்கு தேவையான சேப்பங்கிழங்கு கூட்டுக்கு அதையும் போட்டு இந்த வரேன். ஆக்சுவலாக எல்லா காயும் இருக்குது, பருப்பு வகைகளும் இருக்குது. எல்லாமே உடம்புக்கு ரொம்ப நல்லது. குழந்தைகளுக்கெல்லாம் பண்ணி கொடுங்க. பருப்பு வேக வச்சு வச்சுருக்கேன், இதுக்கு அப்புறமா போடுவேன். சரி, இது மூடி வச்சுடுறேன். இது கிளறணுமா? ஆமாம், இது கிளறணும். இது மூடி வச்சுடுறேன். திரும்ப நல்லா வேகணும். அது புளியோடு சேர்ந்து அது கொஞ்சம் பைந்தாகணும். இது மோர் குழம்பு. இது இன்னும் ஒரு 5 நிமிஷத்தில் ரெடி ஆகிடும். ரெடி பண்ணிவிட்டு கூப்பிட்றேன். இந்த மோர் குழம்பு ஒரு கொதி வந்துடுத்து, நான் ஆஃப் பண்ணுறேன். லைட்டாக ஒரு கொதி வந்து ஆஃப் பண்ணால் ரொம்ப நல்லா இருக்கும் மோர் குழம்பு, நல்லா வாசனையாக. இந்த நேரம் ஆக ஆக கட்டியமாயிடும். தானே எடுத்து போடாமல் அப்படியே ஊற்றினோம்னா டபடபுன்னு இதுவாகிடும். வேறு தட்டு மோர் குழம்பு புளிக்கூட்டு இன்னும் ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் ஆகும். நான் காமிக்கிறேன். புளிக்கூட்டு ரெடியாக எடுத்து காய்கறிலாம் வெந்துடுத்து புளி வாசனையெல்லாம் எடுத்து அதுக்கு தேவையான அளவு பருப்பு போடுறேன். இந்த கூட்டுக்கு
நான் மைய கடைஞ்சி வச்சுட்டுருக்கேன், அதுதான் போடுறேன் இப்போ கூட்டுக்கு. நல்லா கெட்டியமாக எடுத்து பார்ப்போம். சாம்பாருக்குன்னா நம்ம 3 ஸ்பூன் போடுவோம், இதுக்கு அவ்வளோ போடணுன்னு அவசியம் இல்லை. என்னது? சாம்பார் பொடி. சாம்பாருக்கெல்லாம் இதுக்கு அவ்வளோ போட வேண்டாம். எவ்வளோ போட வேண்டாம்? சாம்பார் பொடி அவ்வளோ போடணுங்கிறதுல புளிக்கூட்டுக்கு ஒரு சில பேர் போடுறா, 2-3 ஸ்பூனுக்கு மேலேயே போடுறா சாம்பார் மாதிரியே. பட் நம்ம அதில் அவ்வளோ சாம்பார் பொடி போட மாட்டோம். புளிக்கூட்டுக்கு கொஞ்சமாக 1 ஸ்பூன், நான் இப்போ 3/4 ஸ்பூன் தான் போட்டிருக்கேன். இந்த பருப்பு கிண்ணத்தை அலம்பி ஊற்றிட்டு நல்லா கொதி வந்தோம். ரெடி ஆகிடுது கூட்டு. ஒரு கொதி வந்தோன்னா ஆஃப் பண்ண வேண்டியதான். சரி, கருவேப்பிலை. இந்த கூட்டு ரெடி ஆகிடுது. கூட்டு ரெடி ஆகிடுதான். புளிக்கூட்டு. அதுக்கு சாம்பார் வடை கொஞ்சோண்டு வறுத்து போட போகிறேன். சாம்பார் வடை. ஆமாம். அதுக்கப்புறம் கடுகு உளுத்த பருப்பு தாளித்து கொட்டுவேன் கடைசியாக. என்ன காயணும்னா காயிட்டு இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு உளுந்தப்பழம் கூட ரொம்ப நல்லா இருக்கும். பொரிச்சு தரேன். இல்லை வாழ் சொல்கிற வியூவர்ஸ்க்கு உளுந்தப்பழம் இருந்ததுனாக்கா ஆற்றுல அப்பளப்பூ உளுந்தப்பழம் அரிசி அப்பளம் இருந்தால் கூட நம்ம இட்டது இருக்குல்ல, அதை கூட பொரிச்சு தரேன். அதுவும் பண்ணலாம். பொரிச்சு தரேன். அது பொரிக்கவே கை வரல, அதை பொரிச்சு தரேன். கொஞ்சம் காயிரம் இருக்கேன். சாம்பார் வடாத்தை போட்டு பொரிச்சுன்னு இருக்கேன். கொஞ்சம் நல்லா பொரியணும். இது புதுசாக போட்டா மாமி. ஆமாம், சாம்பார் வடை. சாம்பார் வடை போட்டோம்னா நல்லா வாசனையாக இருக்கும். இந்த மிக்சியிலே அரைச்சி ஏன் சாம்பார் வடை போடுறான்னா இதில் இந்த புளிக்கூட்டினுடைய வாசனை இன்னும் கொஞ்சம் நல்லா தூக்கி கொடுக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். இன்னும் சாம்பார் வடாமும் இதில் போட்டு இந்த காயெல்லாம் அவரை போட்டு இது பண்ணுறதுனால இன்னும் கொஞ்சம் வாசனையை தூக்கி கொடுக்கும். அந்த காலத்தில் இதெல்லாம் தான் பண்ணி இது பண்ணியிருக்காரு. பழைய காலத்தில் செஞ்சானா எல்லாமே அது வந்து ஒரு அர்த்தத்தோடு தான் செஞ்சுருப்பார். டாக்டர்ஸே பழையது நல்லது, இட்லி நல்லது, காத்தால பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அப்படின்னு ஒவ்வொன்றும் சொல்கிறா. இப்போ டாக்டர்ஸ் எல்லாம் நம்ம சாப்பிட்டுட்டு இருந்தோம் பழையது. இதுவும் கடுகு போடுறேன் கூட்டுக்கு. இல்லை, இது போட்டுடுறேன். இதுக்கு கடுகுக்கு ஹீட்டு ஜாஸ்தி இருக்குது. ஆமாம், அந்த சாம்பார் வடத்தை விட கடுகுக்கு வந்துடும். கடுகு வெடிச்சுட்டு உளுத்தம் பருப்பு போடுறேன். கூட்டுக்கு வறுத்து கொட்டுறதுக்கு இதெல்லாம். இந்த டயத்தில் நீங்கள் கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். ரொம்ப காஞ்சிருக்கும் இதெல்லாம். அதனால் அந்த எண்ணெய் சூட்டுலேயே தேங்காயை வறுத்து நீங்கள் கொட்டிடலாம். பச்சையை அப்படி போடக்கூடாதா? தண்ணி இதில் எண்ணெயில் தான் வறுத்து போடணும். எண்ணெயில் தான் வறுத்து போடணும் கூட்டுக்கு தேங்காயை. ஒன்று அரைச்சி போடணும், இல்லைன்னா இது மாதிரி வறுத்து போட்டுடணும். இன்னும் வாசனையாக இருக்குது. ஸோ கமான் இருக்குது வாசனையாக. சாமிக்கு என்ன நைவேத்தியம் இருக்குது. ரொம்பவும் ரெட்டிஷாக வறுத்துடக்கூடாது, அதுக்கு ஒரு இது இருக்குது. அது தேங்காயில் நீர் சுண்டுற வரைக்கும் வறுத்தப்போ இதை கரெக்டாக பிடிச்சிக்கிறேன். திடீர்னு வழுக்கிறது.
போயிட்டு போகுது கோவப்படாதீங்க. அதை எடுத்து இந்த கேஸில் வச்சா உங்களுக்கு தெரியும் வியூவர்ஸ்க்கு. அப்பா இன்றைக்கி வந்து புளிக்கூட்டு, எல்லா காயும் போட்டு புளிக்கூட்டு, எல்லா காயும் போட்டு புளிக்கூட்டு, அப்புறம் கொண்டக்கடலை, நிலக்கடலை, சாம்பார் வடை, தேங்காய். சரி, இதே மோர் குழம்பு காமிக்கும். மோர் குழம்பு சாதம் வச்சுருக்காங்க. அது சேப்பங்கிழங்கு மோர் குழம்பு புளிக்கூட்டு பண்ணியிருக்கேன். அவ்வளோதான் இன்றைக்கி மெனு. இதுதான் தயிர் சாதம் அடுத்தது. ஸோ அதான் இன்றைக்கி வந்து மாமி வந்து இன்றைக்கி இது பண்ணியிருக்கேன். ஸோ எல்லாம் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு டவுட் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச். பாய்.